ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. இந்த தடவை எக்ஸிபிஷன் செம்மையாக இருந்துச்சு. ஒரு ஜூக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆக்சுவலாக என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிங்காங் மங்கி வந்து வரவேற்கிற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. நல்லா உரும்பிக்கிட்டு சூப்பராக சின்ன குழந்தைங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த கிங்காங் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து வீடியோலாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் சந்தியா தான் எல்லா வீடியோவும் பேசுவாங்க. இந்த தடவை அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்னையும் பேச விட்டாங்க. உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுத்துக்கணும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 70 ரூபாய், 2 பேருக்கு 140 ரூபாய் ஆச்சு. டிக்கெட்டை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போனோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. நல்வரவு வெல்கம். உள்ள அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விலங்குகள் தாங்க. ஃபர்ஸ்ட் உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கலாம் நம்ம. அதையெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ எப்படி கவர் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸை தவிர வேறு எதையுமே கவர் பண்ணல. இந்த மாதிரி தாங்க 3D ஃபோட்டோஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி நேச்சுரலாக அவங்ககிட்ட இருந்து ப்ரைஸ் வாங்குற மாதிரி கிறிஸ்மஸ் அத்தாட்ட. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டெடி பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. சந்தியா கொடுக்குற போஸ்க்கு கரடி கடுப்பாகி கேமராவை தூக்கி மண்டையில் அடிச்சுன்னு போல இருக்கு. அந்த அளவுக்கு போஸ் கொடுத்துட்ருக்கா. எவ்வளோ நேரம் எடுக்கிறது போது இப்போ வந்தாண்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனவர்கள்லாம் ஒரு போட்டை தள்ளுற மாதிரி ஃபோட்டோ இருந்துச்சு. அது பக்கத்தில் போய் நானும் போட்டை தள்ளிட்டு இருந்தேன். என் ஒய்ஃபு நீ மட்டும் தான் தள்ளுவியா, நானும் தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டா. இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல வந்து முழுங்குற மாதிரியான ஃபோட்டோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் தெரேசா ப்ளஸ் பண்ணுற மாதிரி தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் என்னோட ஒய்ஃப் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பா, மன்னிச்சு அவளை ஒரு ப்ளஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி மதர் தெரேசாட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டதுனால சரிப்பா உன்னோட ஒய்ஃப் தானே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணிட்டாங்க எனக்காக. அப்படியே எனக்கு ஒரு ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதர் தெரேசாட்ட கேட்டேன். போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று பண்ணி விட்டாங்க. அப்புறம் கார்டனில் நின்று ஒரு ஃபோட்டோ, ஜிராஃபி ஒட்டகச்சிவிங்கிக்கு இலை கொடுக்குற மாதிரியான ஃபோட்டோ. அதுக்கப்புறம் போனால் போது என் ஒய்ஃப்க்கு ஒரு அவார்டை கொடுத்தேன். அதுக்கப்புறம் குத்திருவேன் அப்படின்னு ஹல்க்கு குத்துறதுக்குள்ளே நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓடிட்டோம். இது பார்த்தீங்கன்னா டைனோசரை சுடுற மாதிரியான ஃபோட்டோ. நான் பார்த்தீங்கன்னா டைனோசரை சுடாமல் டைனோசரை உள்நாக்குக்கு குறி வச்சிருக்கேன். இது எல்லாருக்குமே தெரியும் கிங்காங்கு. நான் இந்த ஃபோட்டோ எடுக்கல, ஏன்னா டப்புன்னு வாய் மூடிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போவே இல்லை. அதுக்கப்புறம் நீட்டாக அப்படியே அப்துல் கலாம் சார்ட்டு ஒரு பூங்கொத்து கொடுத்துட்டு அப்படி ஒரு ஃபோட்டோ. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ இதில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்துல் கலாம் சார்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2ல் எது சந்தியா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அப்புறம் சார்லி சாப்ளின் கிட்ட. இது வந்து துபாயில இருக்க புர்ஜ் கலிஃபா ஹோட்டல்னு நெனைக்கிறேன். தெரியல. தப்பா இருந்தா இதோட பேர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கே தெரியும். சோட்டா பீம். இத பார்த்தீங்களா? உண்மையிலே கத்தி குத்திருந்தா கூட இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் குடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்து மகுடி ஊதுற மாதிரியான ஃபோட்டோ. என் வைஃப் பாருங்க. மகுடி ஊத சொன்னா விறகடுப்புல ஊதாங்குழல் வச்சு அடுப்பேறி விடுற மாரி ஊதிட்டு இருக்கா. அது ஊதுல உரியிறா போல இருக்கு. ஆக்சுவலா இதுல மழையில நனையிற மாதிரி நிக்கலாம்னு நின்னேன். ஆனா ஃபோட்டோவ பார்த்தா யாரோ கருங்கல்ல எடுத்து நுனி மண்டையில அடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா சந்தியா சூப்பரா போஸ் குடுத்துட்டா. சமோசா அப்படின்னு சொல்லிட்டு மோட்டுக்கு சமோசா கொடுத்த சந்தியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபோட்டோ எடுத்துருக்காங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லேருந்து இறங்கி வர மாதிரி ஒரு ஃபோட்டோ. நான் அப்படியே ஹேர் ஹோஸ்டஸ்க்கு ஒரு ஹாய் காமிச்சிட்டு அப்படியே இறங்கி வந்தாச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஃபேமிலியோட குழந்தைங்களோட எல்லாரும் வந்து ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடம் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேசுகிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தா இதுக்கப்புறம் தாங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம ஜாலியாக இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜுராசிக் வேர்ல்டே வச்சிருக்கிறாங்க. வெளியே வெறும் கட் அவுட்டில் தான் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தா ஒரு ஜுராசிக் வேர்ல்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா டைனோசரு, ஜுராசிக் வேர்ல்டில் வர டைனோசரு அப்படியே வாயை பொளந்துட்டு கத்திட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் ஒன்று. இதை பார்த்தா ஹாரி பாட்டரில் வர ஃபயர் டிராகன் மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போனால் ஒரு கொம்பு வச்ச ஒரு பெரிய காண்டாமிருகம் அப்படியே மெதுவாக அசைஞ்சிட்டு இருந்தது. அதுக்கு சந்தியா ஒரு ஹாய் காமிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருந்தாங்க. அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா ஜீப்ராலாம் இருந்துச்சு. அங்கே கூட்டமாக இருந்ததுனால போல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேமல் ஒன்று அப்படியே அசைஞ்சிக்கிட்டு இருந்தது மேலேயும் கீழேயும். செம்மையாக இருந்தது, பார்க்கவே ரியலாக இருக்க மாதிரி இருக்குது. உண்மையே எல்லா விலங்குகளுமே இங்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கம் அப்படியே சிங்கம் உரும்பிக்கிட்டு இருந்தது பயங்கரமா. அதை பார்த்துட்டு அப்படியே கேஷுவலாக நடந்து போகலான்னு போனால் டக்குன்னு அப்படியே தலையை திருப்பி அனகோண்டா பார்க்குது. ஆனால் அதில் வந்து டோன்ட் டச், தொடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பாம்பு கடிச்சிருமோ அப்படின்னு என்னன்னு தெரில. ஒட்டகச்சிவிங்கி ஜிராஃபி இங்கே பாருங்கள், செம்ம ஹைட்டாக சூப்பராக இருக்குல்ல ஜிராஃபி.
உண்மையிலே அசைஞ்சிட்டு இருக்க மாரியே இருக்கு ஜிராஃபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிளியும் நல்லா சூப்பரா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த லைட் செட்டிங்க்கு எல்லாமே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கங்காரு அங்க கூட்டமா இருந்ததுனால சந்தியா அங்க போய் நிக்கல ஃபோட்டோக்கு. பெரிய கொம்பு வச்சுட்டு ஒரு மான் அழகா நின்னுட்டு இருந்தது. அங்க பார்த்தீங்களா, தலையாட்டிட்டு அழகா இருக்கு. அங்கலாம் ஆள் நிக்கிறனால ஃபோட்டோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குதிரை ஒண்ணு இருந்துச்சு. அங்கேயும் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்ததுனால, அங்கலாம் வந்து நின்னு சரியா காமிக்க முடியல. ஆனா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா குழந்தைங்களுக்கு இந்த இடம் ஒரு ஜூவாலஜிக்கல் பார்க் மாரி செம்மையா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லா விலங்குகளுமே ஒரே இடத்துல நல்லா சூப்பரா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லங்க, அப்படியே வெளிய வந்தா நெறைய கடைகள் இருக்குங்க. கடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாருமே பொருட்கள் வாங்கிக்கலாம். செயினு, மணி, வாட்ச்சு, பொம்மை இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இந்த குட்டி பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பென், பென்சில் இதெல்லாம் வந்து பொம்மை மாதிரியே செஞ்சு நெறைய வச்சிருந்தாங்க. எல்லாமே இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அதில பார்த்தீங்கன்னா, இந்த பென் பார்த்தீங்கன்னா, ஒரு துப்பாக்கி மாதிரியே இருந்தது. சின்ன துப்பாக்கி மாதிரியே. அத அப்படியே அந்த மூடிய கழட்டிட்டு நம்ம வந்து பென் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். அத க்ளோஸ் பண்ணா அப்படியே நல்ல ஒரு கன் மாரி இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்கு செம்மையா இருக்கும் அது. இந்த மாதிரி நெறைய பொருட்கள்ங்க. கண்ணாடி வச்ச பென்சிலு, இந்த மாதிரி நெறைய பொருட்கள் எக்கச்சக்கமா சும்மா அப்படியே குப்பை மாதிரி கொட்டி வச்சிருந்தாங்க. சொன்ன மாதிரி எல்லாமே விலை கொஞ்சம் அதிகமா இருந்தது. இருந்தாலும் ஒரு நாள் தானே, ஃபெஸ்டிவல் மாரி வந்து எல்லாம் வந்து பொருட்கள் வாங்கிட்டு போலாம். ஏன்னா, அவங்களுக்கும் இந்த மாதிரி நாட்கள்ல வியாபாரம் ஆனா தான் அவங்க வாழ்க்கையும் நல்லாருக்கும். அதனால வந்தா எல்லாருமே வந்து இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு போலாம். இந்த கடைகள்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபன் வந்து குறையவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நைட்ரஜன் பிஸ்கட்டு, அதாவது இந்த புகை வர பிஸ்கட் பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. சந்தியா வந்து அதில ஒரு பிஸ்கட் வாங்கி வாயில போட்டா, அங்க பாருங்க. பரிசு பொருட்களுடன் சுப நிகழ்ச்சிகள் அனைத்திலும் ஓவியா ஸ்வர்ண மகா ஜுவல்லர் 2 வகையான சேமிப்பு ஆனா, இது வாயில போட்டுட்டு இத வந்து கடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க பயந்துகிட்டு சாப்பிட கூட இல்ல அது. சரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அது. மைனஸ் டிகிரில இருக்கும் நைட்ரஜனு. அடுத்து பார்த்தீங்கன்னா, 90ஸ் கிட்ஸோட சாக்லேட்ஸ். 90ஸ் கிட்ஸ்லாம் ஸ்கூல் படிக்கும்போது நம்மலாம் என்ன சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்டோமோ, அது எல்லாமே வரிசையா வச்சிருந்தாங்க. ஒண்ணு விடாம எல்லாமே இருந்துச்சு. பார்க்கவே ஆச்சரியமா இருந்தது. ஒவ்வொன்னும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். நம்ம மறந்து போன சாக்லேட்ஸ்லாம் கூட இத பார்த்தோன, ஆமால்ல இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுருக்கோம்ல அப்படின்னு சொல்லி இருந்தது. அவ்ளோ சாக்லேட்ஸ் அடுக்கி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வெளிய வந்தா, ஃபன் கேம்ஸ் நெறைய வச்சிருந்தாங்க. செம்ம இன்ட்ரஸ்டிங்கான கேம்ஸ்லாம் நெறைய இருந்தது. அதெல்லாம் ஜெயிச்சா டெடி பியர்லாம் வந்து பெரிய பெரிய டெடி பியர்லாம் வந்து பிரைஸா குடுத்துட்டு இருந்தாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பாட்டில் கேம் விளையாண்டேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வளையம் இருக்குல்ல, அந்த ரோப் வச்சு அந்த பாட்டில வந்து நிமித்தணும். நம்ப கையில எடுத்து நிமித்தக்கூடாது. அதுல மாட்டி அதுக்கப்புறம் அப்படியே நிமித்தணும். ஆக்சுவலா சுத்தமா அது முடியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு சுத்தமா பொறுமை இல்ல. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா என்னால முடியல. காசு தான் வேஸ்ட் ஆக்சுவலா. ஆனா செம்ம ஃபன்னா இருந்துச்சு. இது மட்டும் இல்ல, இன்னும் நெறைய கேம்ஸ் விளையாண்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த கன் வச்சு இந்த பலூன ஷூட் பண்றது. என்னால 1 தான் நான் ஷூட் பண்ணேன்னு நெனைக்கிறேன். அது நானும் அப்படி இப்படின்னு வச்சு ஷூட் பண்ணி பார்த்தேன். 1 கூட விழல. ஆனா சந்தியா அவ மாட்டுக்கு எங்க குறி வைக்கிறான்னே தெரியல. ஆனா அவளுக்கு ஒரு பலூன் வந்து உடைஞ்சிருச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒன்னு அடிச்சல்ல. அடுத்ததா இந்த பெரிய பால் வச்சு அந்த டம்ளர்லாம் அடிச்சு தள்ளணும். நான் ஃபோர்ஸா தான் அடிச்சேன். அப்பயும் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் நின்னுட்டே இருந்தது. அடியில மேக்னெட் எதுவும் இருக்குதா என்னன்னு தெரியல. நெறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. இருந்தாலும் அதெல்லாம் நான் கண்டுக்கலங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் அடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் விஆர் பாக்ஸு. இத வந்து நான் நெறைய ரீல்ஸ் வீடியோல பார்த்துருக்கேன். எல்லாரும் அத போட்டுக்கிட்டு வந்து பயங்கரமா வந்து கீழலாம் விழுகுற மாரிலாம் நெறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஓ! அது இப்ப ரியல் விர்ச்சுவல் கேம்ஸ் மாரியே செம்மையா ஜாலியா இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் தலையில மாட்டி பார்த்தா ஒண்ணுமே இல்லங்க. நார்மலா இருந்தது. 3டி கண்ணாடியில கூட நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை இவங்க வச்சிருந்த விஆர் பாக்ஸ் அவ்வளோதான் குவாலிட்டியா என்னன்னு தெரியல. அதுல அவ்வளவா இல்ல. பட் ஓகே. கீழ பாருங்க, கீழ. அப்புறம் இந்த கேம்லாம் விளையாண்டுட்டு அப்படியே வெளிய வந்தா, வெளிய பாருங்க. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நெறைய இருக்கு. ராட்னம், சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஜம்ப் பண்ணி விளையாடுற மாதிரி நெறைய விளையாட்டு இருக்குங்க.
சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் அடிக்கடி போட்டுட்டு தாங்க இருக்காங்க. அதனால் சேலம் பீப்புள்ஸ் எல்லாருமே குழந்தைங்களோட முக்கியமாக ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒர்த்தான பிளேஸ் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் நம்ம கிறிஸ்டியாஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம கிறிஸ்டியாஸ் வியூ சேனலை இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லேயே ஃபாலோ பண்ணிக்கங்க. போகிறேன்